ஸோ செகண்ட் யூனிட்ல வந்து பார்க்கலாம். செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ் அதை பற்றி நம்ம படிப்போம். ஸோ வந்து பிஎம்ஐல வந்து போன செஷனில் வந்து சதீஷ் சார் வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் மெயினாக வந்து இந்த சிஸ்டம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஹியூமன் ஃபிசியாலஜி, செல்ஸு, செல் பொட்டென்ஷியல்ஸு, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியாக் சிஸ்டம் மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் யூனிட் மெயின் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நான் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ். நான் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதனா ஒரு பிரச்சனை இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதில் டேக் சம் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷராக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹார்ட் சவுண்டு டாக்டர் வந்து ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு தி வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராப்பர் ஹார்ட் சவுண்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் எலக்ட்ரிக்கல். ஸோ அதுதான் வந்து செகண்ட் யூனிட்ல பார்ப்போம். ஸோ பேசிக்லி டிஃப்ரெண்ட் physiological parameters, okay, which are non-electrical in nature. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி, பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் வாட் இஸ் அ பிபி. பிபி இஸ் த force exerted by the blood on the vessels, okay, circulating vessels. So that pressure ரெண்டு டேட்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பிபி எடுக்கிறாங்கன்னா ரெண்டு டேட்டா வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் பிளட் ப்ரெஷர் 140/19 போட்டிருக்குல்ல, ரெண்டு வேல்யூ இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர்னுவாங்க. ஓகே, சிஸ்டோலிக் ப்ரெஷர்னா இப்போ வந்து நம்ம இது பேஸ்ட் ஆன் ஹார்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெண்டு ப்ரெஷரும் வருது. இப்போ வந்து ஹார்ட் வந்து கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது வில் பி ஹேவிங் த சிஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது வில் பி ஹேவிங் த சிஸ்டோலிக் ப்ரெஷர். இது வந்து கண்ட்ராக்ஷன் அப்போ. ஓகே, ஹார்ட் வந்து நம்ம கண்ட்ராக்ட் ஆகும்போது ஹை ப்ரெஷர் பில்டப் ஆகும். அந்த டைம்ல வந்து பிளட் வெசல்ல இருக்க ப்ரெஷர் தான் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர்னுவாங்க. இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 120 to 130 இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாகும் பிளட் வெசல்ல. அந்த ப்ரெஷர் வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர்னுவாங்க. ஸோ இதான் வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட். ஸோ டிபிக்கல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக் வந்து 120 to 140 இருக்கும். டயஸ்டோலிக் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 90 இருக்கும். இது வந்து நார்மல் ரேஞ்சஸ். ஓகே, இது வந்து நார்மல் ரேஞ்சஸ். இதுல இருந்து டீவியேஷன் இருந்துச்சுன்னா கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும். வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் எலக்ட்ரிக்கல். இதுல வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியே இல்லை. ஜஸ்ட் வந்து ப்ரெஷரை பார்க்குறோம், பிளட் வெசல்ல பார்த்துட்டு டயக்னோஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன மாதிரி மெத்தட்ல நம்ம வந்து மெஷர் பண்ணலான்ட்டு பார்க்கணும். ஸோ ரெண்டு ப்ரெஷர், சிஸ்டோலிக் ஹையர் ப்ரெஷர், டயஸ்டோலிக்னா லோ ப்ரெஷர். ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு, இன்டைரக்ட், டைரக்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்கல்டேட்டரி. ஸோ அதுக்கப்புறம் we are having what is called the oscillometric, rheographic. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்டைரக்ட் மெத்தட்ஸ். ஓகே, இது எல்லாமே இன்டைரக்ட் மெத்தட்ஸ். ஸோ இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பிபி மெஷர்மெண்ட். பிபி மெஷர்மெண்டோட இன்டைரக்ட் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்கல்டேட்டரி, ஆசிலோமெட்ரிக், ரியோகிராஃபிக். இது ஒரு பார்ட் பி கொஸ்டினா வந்துடும். ஓகே, வெரி காமன் கொஸ்டின். பார்ட் பி வந்து எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் பிபி மெஷர்மெண்ட். அப்போனா பிபியை பற்றி ஒரு லைன் சொல்லிட்டு 1-2 லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிபி வேல்யூஸ் என்னென்ன இருக்கு, சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர், அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கல்டேட்டரி, ஆசிலோமெட்ரிக், ரியோகிராஃபிக் மெத்தட்னு இருக்கு. இது மூணும் லிஸ்ட் பண்ணிட்டு
இதில் எதனா ஒன்று டீட்டெயில்டாக எழுதலாம். ஸோ இது வந்து பார்ட் பிக்கு ஒன்று கொஸ்டின் வரும். ஸோ இதை வந்து பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஆஸ்கல்டேட்ரி, ஆசிலோமெட்ரிக் அண்ட் ரியோகிராஃபிக். ஃபர்ஸ்ட் ஆஸ்கல்டேட்ரி பார்க்கலாம். இது வந்து இந்த கிராஃப்ல வந்து ஹவு த ப்ரெஷர் வேரிஸ் அப்படின்னு நம்ம இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு போயிடலாம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போயிடலாம். இதுதான் வந்து ஆஸ்கல்டேட்ரி. நம்ம ஜென்ரலாக ஃபிசிஷியன், டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இது ஆஸ்கல்டேட்ரி. இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கஃப் அரேஞ்ச்மெண்ட். இந்த டயக்ராம் எப்படியாவது வரைஞ்சிடுங்க. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா பிபி மெஷர்மெண்ட்னாங்கன்னா நீ வந்து ஆஸ்கல்டேட்ரி மெத்தடை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் வந்து ஸ்பிக்மோமேனோமீட்டர்னு வாங்க, ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஓகே, இதோட பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஹார்ட் சவுண்ட்ஸ். ஓகே, சாரி, பேஸ்ட் ஆன் த கொரட்காஃப் சவுண்ட்ஸ். சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ பிளட் வெசல்ல. அந்த சவுண்ட் வச்சு இதை வந்து நம்ம பிபி மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் த பிளட் வெசல். ஓகே, அதான் வந்து ஆஸ்கல்டேட்ரி. ஆஸ்கல்டேட்ரினா ஒன்றும் இல்லை, சவுண்டு. ஆஸ்கல்டேஷன்னா சவுண்டு. ஸோ சவுண்டு வச்சு பண்ணுறதுனால இது பேர் வந்து ஆஸ்கல்டேட்ரி மெத்தட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஓகே, இதுக்கு தேவைப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செத்தோஸ்கோப் தேவைப்படும். ஓகே, யூ வில் பி யூசிங் த செத்தோஸ்கோப். அதனால தான் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே செத்தோஸ்கோப் மாட்டின்னு இருப்பாங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணிட்டு தான் ஹார்ட் சவுண்டும் மெஷர் பண்ணுவாங்க, அதே மாதிரி பிபிக்கும் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் த ஹேண்ட் பம்ப். ஓகே, வில் பி ஹேவிங் த ஹேண்ட் பம்ப். அதுக்கப்புறம் இந்த ஒரு கஃப் இருக்கும், திஸ் இஸ் த கஃப். அப்புறம் இதில் வந்து வில் பி ஹேவிங் த மேனோமீட்டர். ஓகே, இது வந்து ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ். அப்புறம் செத்தோஸ்கோப் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, அக்சசரிஸ் யூஸ்ட் ஃபார் பிபி மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்கல்டேட்டர், இதான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க, இப்போ வந்து இங்கே வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து இதில் இந்த கஃபை வந்து கையில் வந்து க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஓகே, we will place this cuff around the arm in such a way that it is parallel to your heart position. Okay, so வந்து upper armல they will have this cuff. இந்த கஃபை வந்து மாட்டிப்பாங்க. மாட்டிட்டு they will use this hand pump to inflate the cuff. ஓகே, உள்ள வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஓகே, பிபி மெஷர் பண்ணும்போது அந்த கஃபை வந்து கையில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹேண்ட் பம்பை ஆப்ரேட் பண்ணிட்டு ஓகே, தே வில் ட்ரை டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஹியர். ஓகே, இந்த கஃப் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும்னா, இது வந்து ஜென்ரலாக வந்து 170 mm வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஜென்ரலாக 170 மேலே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த செத்தோஸ்கோப்பை வந்து கையில் வைப்பாங்க. கையில் வச்சுட்டு ஸ்லோலி தே வில் ரிலீஸ் திஸ் வால். ஓகே, இங்கே ஒரு வால் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வால்வை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அந்த ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் வந்து 170 mm போன உடனே அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். கன்ஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இல்லை, வில் டெம்பரரிலி ஸ்டாப் த ஃப்ளோ ஆஃப் பிளட். ஏன்னா கஃப் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிளட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட் வி ஹவ் டு ஸ்டார்ட் ரிலீசிங் த வால். ஓகே, 170 மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சவுண்ட் எதுவுமே வராது. அதான் வந்து டாக்டர் என்ன பண்ணுவார், செத்தோஸ்கோப் யூஸ் பண்ணி சவுண்ட் எதனா கேட்குதான்னு பார்ப்பாரு, கேட்காது. அப்புறம் என்ன பண்ணுவாரு, கிராஜுவலாக இந்த வால்வ் ஆப்ரேட் பண்ணி அந்த கஃப் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுவார், அப்படியே ரிலீஸ் பண்ணுவார். ரிலீஸ் பண்ணும் போது என்ன ஆகுனா, ஒரு பாயிண்ட்ல வந்து திடீர்னு வந்து ஒரு சவுண்ட் வரும். ஓகே, ஓகே, சவுண்ட் வுட் பி ப்ரொடியூஸ்ட் இன் த செத்தோஸ்கோப். ஓகே, இப்போ 170லேருந்து கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிட்டே வரும்போது என்னன்னா, திடீர்னு ஒரு செத்தோஸ்கோப்ல ஒரு சவுண்ட் வரும். ஓகே, ஏன்னா தெர் வில் பி ஃப்ளோ ஆஃப் பிளட். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால பிளட் ஃப்ளோ இருக்காது. நீ வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் வரும்போது, நீ ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுனா பிளட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட் தான் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகே, சவுண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதோ
அந்த பாயிண்ட் தான் சிஸ்டோலிக் ப்ரெஷர். அந்த டாக்டர் வந்து நோட் பண்ணிப்பார். ஓகே, சப்போஸ் அரௌண்ட் 140 இருக்கும். ஸோ இந்த இடத்துல சவுண்ட் வருதுன்னு வச்சுக்க, அதை நோட் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு, இன்னும் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல என்னன்னா அந்த சவுண்டு நின்றுடும். சவுண்டு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் கேட்கும் போது சிஸ்டோலிக் ப்ரெஷர், சவுண்ட் வந்து டோட்டலாக வந்து போயிடும், எதுவுமே சவுண்ட் இருக்காது. அந்த பாயிண்ட் வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஒரு 90 பக்கத்தில் இருக்கும். ஸோ திஸ் மார்க்ஸ் த டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகே, திஸ் மார்க்ஸ் த சிஸ்டோலிக் ப்ரெஷர். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ வி இன்ஃப்ளேட் த கஃப், placing the cuff around the arms in a position close to your heart. Then we have to increase more than 170 mm using the hand pump, and when there is no sound heard in the stethoscope, at that point we slowly release the valve and reduce the pressure inside the cuff. At one point there will be a flow of blood, so this is going to produce a sound in the stethoscope. That point is the what? Systolic pressure, the point at which you hear the first sound. Okay, so that is the systolic pressure. Then you gradually reduce the cuff pressure. After some delay there will be no sound produced in the stethoscope, so that point is the diastolic pressure. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா based on the sound produced by the blood, okay, across the vessels. Okay, the gushing of blood, okay, across the vessels produces the sound. So this sound is called, இதுக்கு ஒரு biological name இருக்கு, so that is called Korotkov sound. Very common 2-mark question, Korotkov sound. Okay, what is the sound ன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, the sudden gushing of blood flow, okay, so which produces the sound when it hits the blood vessels is called the Korotkov sound. The initial point where we hear the Korotkov sound is called systolic pressure. The point where the sound stops is the diastolic pressure. So இதுதான் வந்து அந்த கான்செப்ட், ஆஸ்கல்டேட்டரி மெத்தட் ஆஃப் மெஷரிங் த பிபி. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாட் இஸ் பிபி, ரெண்டு ப்ரெஷர் வேல்யூஸ் என்ன, அதுக்கப்புறம் how it is how using sphygmomanometer, how we are finding out the BP values using the stethoscope. So the basic principle of operation is you listen to the sound produced by the blood which is heard in the stethoscope. The first time you hear the sound is called the systolic pressure. The time which no sound is produced in the stethoscope is called the diastolic pressure. So இதுதான் வந்து ஆஸ்கல்டேட்டரி. ஸோ அதே தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, த சேம் திங் இஸ் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். ஸோ அதே தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த பாயிண்ட்டை. ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து நம்ம மெர்க்குரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மேனோமீட்டருக்கு. இப்போ வந்து they replace, mercury is a harmful substance, so they have replaced with some alternative. இப்போலாம் வந்து some form of liquid, okay, they are using for measurement. ஓகே, இது வந்து ஆஸ்கல்டேட்டரி. ஆஸ்கல்டேட்டரினா நீ வந்து லிசனிங் டு சவுண்டு, ஒரே ஒரு லைன்ல சொன்னா லிசனிங் டு சவுண்ட் ஆஃப் த பிளட், அதை பேஸ் பண்ணி பிபி மெஷர் பண்ணுவேன். ஓகே, செகண்ட் மெத்தட் வந்து ஆசிலோமெட்ரி. ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் இது இருக்கும். இப்போ வந்து அந்த போர்ட்டபிள் பிபி மானிட்டர்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா nowadays we are having these instruments at home. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வர கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலோமெட்ரி. ஓகே, ஸோ நம்ம வீட்டில் போர்ட்டபிள் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா they'll be using based on this oscillometric. ஓகே, ஸோ இது பார்க்கலாம் என்ன டைப் பண்ணிட்டு. Okay, oscillometric. Okay, so these are portable BP monitors which does not use the
நேச்சர் ஆஃப் ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸ்பிக்மோமேனோமீட்டர் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபிசிஷியன் தான் யூஸ் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் நர்சஸ். நம்ம வந்து வீட்லயே வந்து பிபி மானிட்டர் பண்ணோம் அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிலோமெட்ரிக் டைப் பிபி மானிட்டர்ஸ்லாம் வருது. ஸோ அது பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஆசிலோமெட்ரிக் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூல் பி ஹேவிங் அதே அந்த யூல் பி ஹேவிங் சிமிலர் காம்பனன்ட்ஸ். யூல் பி ஹேவிங் அ கஃப். ஸோ யூ வில் பி ஹேவிங் அ கஃப். ஓகே, ஸோ யூல் பி ஹேவிங் அ manometer. Okay, we'll be having a manometer to measure the pressure. அதுக்கப்புறம் we'll be having a pump to increase the pressure inside the cuff. Okay, so இது எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. பட் ஆனா வந்து என்னன்னா we don't rely on sound. அதான் மெயின் கான்செப்ட். இந்த ஆஸ்கல்டேட்டரிக்கும் ஆசிலோமெட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆஸ்கல்டேட்டரியில ஃபுல்லா சவுண்டு, செத்தோஸ்கோப் வச்சு சவுண்டு லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வில் ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ். ஆசிலோமெட்ரிக்ல அப்படி இல்லை. ஸோ ஹியர் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சவுண்ட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் வைப்ரேஷன்ஸ். ஓகே, ஆர் ஆசிலேஷன்ஸ் இன் த கஃப். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து இந்த போர்ட்டபிள் பிபி மானிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் கூட பார்க்கலாம், நிறைய இருக்கு. இந்த ஓம்ரான் அப்புறம் அப்போலோலே வந்து தே ஆர் செல்லிங் திஸ் பிபி மானிட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா you will be having a pump. ஓகே, அதுக்கு அந்த ஸ்மால் டிவைஸ் தான் அதுலேயே பம்ப் இருக்கும். அதுக்கப்புறம் you will be having a cuff similar to this. அப்புறம் they will be having a some digital monitors. ஓகே, digital pressure meters. ஓகே, ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த கஃப் வந்து கையில் மாட்டிப்போம். வில் ஃபிக்ஸ் த கஃப் across the arm. Okay, so in the position பார்த்தீங்கன்னா it has to be parallel to the heart. Okay, so இந்த பொசிஷன் மாறி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ப்ரெஷர் ரீடிங் தப்பா இருக்கும். யூ நோ த ப்ரெஷர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட்டோட பொசிஷனும் உன்னோட கஃபோட பொசிஷனும் ஆர்ம்ல வந்து வேற வேற இடத்துல இருந்ததுன்னா இட் வில் லீட் டு சம் டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரெஷர் ஹெட். ஓகே, அது வந்து தப்பான ஒரு ப்ரொசீஜர். எப்பயுமே வந்து நீ கையில வந்து மாட்டும் போது இந்த கஃப் வந்து பார்த்தீங்கன்னா this cuff has to be in line with the heart region. Okay, so அப்பதான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த மாதிரி பொசிஷன்ல வந்து we have to fix this cuff around the arm. ஓகே, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மற்றது எல்லாமே சிமிலர் தான். பட் என்னன்னா செத்தோஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா சவுண்ட் யூஸ் பண்ணல. we are not relying on sound to find out the BP. we will try to see the vibrations or oscillations in the cuff. Okay, இங்க வந்து you'll be having some pressure or a vibration sensor. Okay, we'll be having a vibration sensor இருக்கும். அந்த vibration sensor வச்சுட்டு oscillations எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இதுல ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கஃப்ல வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். we have to increase the pressure. ஓகே, இந்த கஃப் பார்த்தீங்கன்னா இங்க தெரியுது. ஸோ ரஃப்லி will go around 170 mm. அது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கிராஜுவலா ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும். இந்த வால்வை யூஸ் பண்ணிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு, ஸோ கிராஜுவலி இட் வில் பி ரெடியூசிங் த ப்ரெஷர், டே ரெடியூஸ் ஆகிட்டு இருப்பார். ஓகே, ஸோ வந்து ஹை 170 mm ஆஃப் மர்க்கரி இருக்கும்போது என்னன்னா எதுவுமே இருக்காது, நோ வைப்ரேஷன்ஸ், ஏன்னா பிளட் ஃப்ளோவே இருக்காது. டெம்பரரிலி வில் ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் த ஆர்ம். ஸோ பிளட் ஃப்ளோ வந்து இங்க இருக்காது. ஓகே, there will be no blood flow here. So during this point 170 mm of mercury. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா ஆசிலேஷன்ஸே இருக்காது. அதான் இங்க பார்த்தீங்கன்னா it will be having just the blaze line. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீ கிராஜுவலா ரெடியூஸ் பண்ணிட்டே போவ. ரெடியூஸ் பண்ணும்போது என்னன்னா whenever it is nearing the systolic pressure என்ன ஆகும்னா there will be sudden gushing of blood. ஓகே, சவுண்டும் ப்ரொடியூஸ் ஆகும், அதே மாதிரி வைப்ரேஷன்ஸும் வரும். ஏன்னா பிளட் வந்து அவ்வளோ ஃபோர்ஸா வந்து என்ன ஆகும், பிளட் வெசல்ல வந்து ஃபில் ஆகும்போது there will be some vibrations. ஓகே, ஸோ அந்த வைப்ரேஷன் மட்டும் நம்ம இங்க மெஷர் பண்றோம். we are measuring that vibration. the instant where you are getting the vibrations you will be marking as systolic pressure. அதுக்கப்புறம் வைப்ரேஷன் கேட்டுட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கும் மிட்வேல, அது வந்து மீன்னுவாங்க. சில இடத்துல வந்து மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்னுவாங்க. மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் இது ஒரு ஆவரேஜ் மாதிரி.
இந்த சிஸ்டோலிக்கும் இந்த டயஸ்டோலிக்கும் ஒரு ஆவரேஜ் மாதிரி இதை எடுத்துப்பாங்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, எம்ஏபின்னு வாங்க, மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர்னு வாங்க. பட் ஜென்ரலாக வந்து நம்ம டயக்னோசிஸ்க்கு வந்து இது சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா திருப்பி அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் சுத்தமாக நின்றோம். ஸோ அந்த பாயிண்ட் எப்போ வந்து வைப்ரேஷன்ஸ்லாம் நிற்குதோ, எப்போ வைப்ரேஷன்ஸ் இல்லையோ, அப்போ வந்து அந்த பாயிண்ட் வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷராக மார்க் பண்ணிப்போம். அதே கான்செப்ட் தான், எல்லாமே சிமிலர் டு அஸ்கல்டேட்டரி. பட் ஆனால் சவுண்ட் யூஸ் பண்ண மாட்டோம், வைப்ரேஷன்ஸ். அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல வில் பி யூசிங் அ சம் வைப்ரேஷன் சென்சார். வைப்ரேஷன் சென்சார் யூஸ் பண்ணிட்டு வில் பி ஃபைண்டிங் அவுட் த vibrations, oscillations in the cuff. Okay, so this is the oscillometric. Okay, oscillations பேஸ் பண்ணி தான் அந்த பிபி மெஷர் பண்றோம். அதனால தான் பேர் பார்த்தீங்கன்னா ஆசிலோமெட்ரிக், பேஸ்ட் ஆன் ஆசிலேஷன்ஸ். இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டபிள் பிபி மானிட்டர்ஸ்லாம் இந்த பிரின்சிபல் தான். ஓகே, இந்த பிரின்சிபல் வச்சு தான் we are finding out the பிபி. ஓகே, ஆசிலேஷன்ஸ். இது வந்து ரெண்டாவது இன்டைரக்ட் மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியோகிராஃபிக். ஸோ ரியோகிராஃபிக் இதுதான் வந்து தேர்டு டைப்பு. ஸோ இதுதான் வந்து தேர்டு டைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இம்பிடன்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் இம்பிடன்ஸ். ஓகே, சேஞ்சஸ் இன் த இம்பிடன்ஸ். Okay, so based on the change in the impedance of the region in the arm, we try to find out the BP. Okay, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான். Why we are choosing the upper arm na? Okay, in that particular position above the elbow, ஏன்னா that is the point close to the heart. புரியுதா? இந்த பொசிஷன் தான் எப்பவுமே வைப்போம் கஃப். ஓகே, அதே தான், will be having the similar cuff இருக்கும். Will be having a cuff, but ana will have some electrodes here. Okay, ஏன்னா impedance measure பண்ண போறோம். This particular rheographic method is based on impedance measurement. Okay, so rheographic na என்ன, impedance. impedance na உங்களுக்கு தெரியும், impedance is the resistance to flow of the current. Okay, so இங்க ஏன் வந்து impedance கொண்டு வராங்கன்னா, here again we are having some constriction. Okay, இங்க வந்து we are having a cuff இருக்கு. அதுலயும் அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணுவோம், கஃப்ல வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். we increase the pressure inside the cuff. அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பாயிண்ட்ல blood flow இருக்காது. அப்படி blood flow இல்லைன்னா there will be some change in the impedance. ஏன்னா உங்களுக்கு பிளட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிளட்ல வந்து நிறைய மினரல்ஸ்லாம் இருக்கு, நிறைய you will be having electrolytes. blood is like a electrolyte. It is having some so many combinations of ions in it. Okay, will be having sodium, will be having chloride, magnesium இருக்கும், will be having proteins, நிறைய ions இருக்கு. அப்போனா blood எப்படின்னு பார்க்கலாம்னா எலக்ட்ரோலைட் மாதிரி பார்க்கலாம். அப்போ blood flow ஆகலைன்னா என்ன ஆகும், அல்டிமேட்லி என்ன ஆகும், அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன்லாம் டிஃபர் ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இம்பிடன்ஸும் வேரி ஆகும். ஸோ அந்த ரிலேஷன் தான் இங்கே யூஸ் பண்றாங்க. ஸோ ரியோகிராஃபிக் இஸ் பேஸ்ட் ஆன் the measurement of impedance change in the cuff and we find out the BP. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 எலக்ட்ரோட் இருக்கும். will be having 3 electrodes, will be having A, B, C. Okay, across A and C will give a some very small alternating signal. Okay, will give a small signal here. Okay, இங்கே போட்டிருப்பார் சிக்னல். இது வந்து to find out the, to measure the impedance of the current across that region. சில வந்து பார்த்தீங்கன்னா 2 pathway இருக்கு. Okay, we are having a pathway like this, we are having a pathway like this. Okay, so initially என்ன ஆகும்னா, நம்ம வந்து கஃப் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா will be having the no flow of blood. Okay, then we'll be gradually reducing the pressure. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும்னா there will be a change in the impedance because of the flow of blood. Okay, on that point what will happen is
this particular amplifier is activated, okay, so that it will show the pressure in this particular indicator. Okay, so initially வந்து high pressure இருந்து gradually reduce பண்ணும்போது at one point there will be a flow of blood. Okay, so அந்த டைம்ல என்ன ஆகும்னா this particular distal amplifier, okay, so this is activated first, okay, so that it drives this particular valve, solenoid valve, so that we'll try to have a pressure here indicated in this meter. Okay, so that is the marking of the systolic pressure. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ கிராஜுவலாக அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாகும். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது என்னாங்கன்னா இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த பர்டிகுலர் டிஸ்டல் செக்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இது ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதில் வர ப்ரெஷர் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் மார்க் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா கிராஜுவலாக பிளட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்க உடனே இது என்ன ஆகுனா இட் வில் பி ரெடியூசிங் த டிஃப்ரென்ஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல சுத்தமாக டிஃப்ரென்ஸே இருக்காது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுனா இந்த பர்டிகுலர் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா யூ வில் பி மார்க்கிங் த டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கு. இனிஷியலா வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்போ distal amplifier வந்து activate ஆகும். activate ஆயிட்டு it will be the pressure at that point is the systolic pressure. Then over the time the pressure because of the flow of blood the potential difference is reduced. Okay, so at the last point we'll be having the zero difference. and the difference வரும்போது zero difference வரும்போது we'll be activating the this amplifier. Okay, so at that point we'll be having the diastolic pressure. Okay, so this is based on the impedance which is connected to the flow of blood. இதா rheographic. Okay, so rheographic வந்து பாத்தீங்கன்னா based on impedance changes. Okay, so அதை base பண்ணிட்டு we are finding out the systolic and diastolic pressure. so வந்து அந்த இதான் மூணு indirect methods. so first வந்து நம்ம பார்க்கும்போது first we have seen the auscultation based on sound. second வந்து oscillometric based on vibrations. third வந்து rheographic based on impedance. இதான் அந்த மூணு கான்செப்ட். ஓகே, இது எல்லாமே வந்து indirect methods. ஏன் indirectனா we are not having any kind of a direct measurement from the blood. okay, so அதான் வந்து indirect methods, non invasive. இன்னொரு விதமா சொல்ல போனா non invasive, we are not invading the patient for BP measurement. okay, so any instrument பார்த்தீங்கன்னா invasive non invasive இருக்கும். நான் இன்வேசிவ்னா ஜென்ரலாக வந்து பெயின் இருக்காது, டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருக்காது, அது வந்து நான் இன்வேசிவ்னாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த மூணு மெத்தட்ஸுமே பிபி மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வேசிவ், ஆஸ்கல்டேஷன், ஆசிலோமெட்ரிக் அண்ட் ரியோகிராஃபிக். ஓகே, ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், பிபி மெஷர்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா cardiac output. okay, we'll see what is cardiac output. இது வந்து important question second unitல. இந்த ஸ்கிரீன் தெரியுதாப்பா, cardiac output ஸ்கிரீன்? இந்த ஸ்கிரீன் தெரியுதா, cardiac output measurement? எஸ் சார், தெரியுது சார். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பிபி மெஷர்மெண்ட். பிபி வந்து சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக், அந்த ரெண்டு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தோம். கார்டியாக் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா this is also non electrical parameter. okay, இங்க வந்து we are not thinking about any signal. okay, it's only a non electrical parameter. so இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணலாம். பிபி யூஸ் பண்ணியும் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து சிஸ்டோலிக் வந்து 140 மேல இருக்குன்னு வச்சுக்கோ, 160 இருக்கும், ஹை பிபின்னு ஹைப்பர் டென்ஷன் வாங்க.
ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிபி வேல்யூலாம் 160லாம் இருக்கும். ஓகே, அதே மாதிரி சில பேருக்கு வந்தீங்கன்னா திடீர்னு மயக்க போட்டு வந்துருவாங்க. அவங்களுக்குலாம் லோ பிபியாக இருக்கும். ஓகே, மேபி லெஸ் தென் 50லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம பிபியை வச்சு மானிட்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் எலக்ட்ரிக்கல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கார்டியாக் அவுட்புட். ஓகே, இப்போ ஹார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த கார்டியாக் அவுட்புட் மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஹார்ட் இஸ் த இம்பார்ட்டண்ட் சிஸ்டம். ஓகே, இப்போ எல்லா சிஸ்டத்துக்கும் வந்து ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டத்துக்கு வந்து பிளட் சப்ளை தேவைப்படும். ஸோ அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ப்ளஸ் திஸ் ஆல் த ரீஜன்ஸ் ஆர் ரிசீவிங் பிளட் பேஸ்ட் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட். ஹார்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் பிளட்டை வந்து இட் ஹாஸ் டு டிரான்ஸ்போர்ட். ஓகே, இட் ஹாஸ் டு பம்ப். அந்த மாதிரி இருந்தால் தான் எல்லா சிஸ்டம்ஸும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த கார்டியாக் அவுட்புட் அதாவது அமௌண்ட் ஆஃப் பிளட் கிவன் பை த ஹார்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இட் லீட் டு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர். ஓகே, ஸோ பிளட் சப்ளை கரெக்டாக பம்ப் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பிரெயின் அஃபெக்ட் ஆகும், அப்புறம் அதுக்கப்புறம் லங்ஸ் எல்லா சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸை டயக்னோஸ் பண்ணால் வி கோ ஃபார் கார்டியாக் அவுட்புட். ஸோ கார்டியாக் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, so this is the definition of cardiac output. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா what is cardiac output? Cardiac output பார்த்தீங்கன்னா heart is a pump. Okay, so what is the purpose of heart? It pumps blood to various regions. So பம்போட மெயின் parameter என்னவா இருக்கும்? How much fluid it can transport per unit time. Okay, so that is the important parameter. So heartக்கு வந்து பார்க்கும்போது how much blood it can pump per unit time. So that is cardiac output. Okay, the amount of blood transported by the heart per unit time, அதான் வந்து cardiac output. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிம்பிளா போனா இங்க போட்டிருக்கு. So cardiac output is stroke volume into heart frequency. இது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஹார்ட் சைக்கிளுக்கு வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக்கு டயஸ்டோலிக் சேர்ந்தா ஒரு ஹார்ட் சைக்கிள். ஓகே, வென்யூ ஒரு ஹார்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக்கு பிளஸ் டயஸ்டோல், இதான் வந்து ஒரு சைக்கிள். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு சிஸ்டோல் டயஸ்டோலுக்கு how much you are transporting blood. Okay, so for the heart frequency for unit time. Unit time pulse rate கேள்விப்பட்டிருப்ப. pulse rate na ஒன்றும் இல்லை, pulse rate is the amount of beats per unit time. Okay, அதுதான் இங்க heart frequency போட்டிருக்காங்க. So this is nothing but pulse rate. pulse rate. Okay, so ஒரு particular stroke-க்கு what is the volume multiplied by a number of strokes in a particular unit time. Okay, so heart frequency, that is cardiac output. So this is the parameter. Generally பார்த்தீங்கன்னா you will be having 4 to 6 liters per minute. Okay, that is the amount of blood we transport. heart வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு close to 5 liters ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 5 liters of blood வந்து it has to circulate. அப்பதான் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ப்ராப்பரா நடக்கும் ஹியூமன் பாடியில. ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூ செக் பண்ணும்போது கம்மியா இருந்துச்சுன்னா we require some kind of a assisting device. ஓகே, ஸோ இது வந்து it is cardiac output. ஸோ ஃபர்ஸ்ட் how to find out this value. இந்த ஃபார்முலாலாம் பார்த்துட்டோம், எப்படி வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தட் இருக்கு இதுலயும். cardiac output வந்து என்னன்னு பார்த்துட்டோம். it's amount of blood pumped by the heart per unit time in liters per minute. அவ்வளவுதான். ஒரே செகண்ட்.
அந்த டெஃபினிஷன் அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ வந்து இதில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் மெத்தட். வில் சி வாட் இஸ் ஃபிக்ஸ் மெத்தட். One second. ஒரே செகண்ட்க்கா. ஃபிக்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து வில் சி வாட் இஸ் ஃபிக்ஸ் மெத்தட். அப்புறம் வந்து இன்னொரு காமன் மெத்தட் வந்து டைல்யூஷன் மெத்தட். இது ரெண்டும் பார்க்கலாம். கேன் யூ see the screen? எஸ் சார். ஓகேப்பா. ஸோ இது வந்து கார்டியாக் அவுட்புட் மெஷர் பண்ற பிரின்சிபல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸ் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் இஸ் ஓல்டு மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் த கார்டியாக் அவுட்புட். ஸோ இது வந்து நம்ம வில் ட்ரை டு யூஸ் த பேஸ்ட் ஆன் த ஆக்சிஜன் கன்சம்ஷன். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் த representation of the lung and with this flow of blood. Okay, இங்க வந்து will be having the venous blood. Okay, here will be having the venous blood. Will be having the venous blood. அதுக்கப்புறம் லங்ல போயிட்டு அங்க அப்புறம் there will be exchange of gases. Exchange of gases takes place in the lung. So இங்க வந்து we'll try to expel carbon dioxide and we try to take in the oxygen. அதுக்கப்புறம் லங்ல இருந்து வெளியே வர blood வந்து it is the arterial blood. Okay, so இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். So this is what happening in the lungs. Okay, so how they are using to measure the cardiac output. இது எப்படின்னா, see here we are having the exchange of gases. The amount of oxygen we try to take in. Okay, so the amount of oxygen we try to take in our blood can be given as a relation based on this particular relation. இங்க பாத்தீங்கன்னா we are having an equation. So this is the volume of oxygen taken by the lungs. Okay, so this volume of oxygen is nothing but the amount of cardiac output into the arterial blood minus the cardiac output into the venous blood. Okay, concentration of the blood in the artery and the vein. இதை மெஷர் பண்ணோம். அந்த டிஃபரன்ஸ் தான் from the difference we can find out the cardiac output. Okay, you can see the final equation here. So இதுல இருந்து நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து blood எடுத்துட்டு we can find out the concentration of the oxygen in the artery and in the veins. Okay, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த volume of air, volume of oxygen I try to consume, அதையும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். So this can also be measured. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸும் வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரே ஒரு டேர்ம் வந்து cardiac output. So அதை மட்டும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு we can find out the what is the cardiac output based on the oxygen consumption by the lungs and based on the change of the concentration of oxygen in the arterial blood and the
venous blood. இதுலேருந்து now I can find out what is cardiac output. So அதான் இந்த diagram. Okay, so this is the fixed method. Okay, so that is why we are finding out the concentration of oxygen entering the lung as the venous blood. Then we try to find out how much of oxygen is mixing in the blood in the lungs. அதுக்கப்புறம் we have to find out what is the concentration of the oxygen in the arterial blood, so we can find out the cardiac output. Okay, so this is the fixed method. Okay, so this is how we can find out the cardiac output by fixed method. இதுல வந்து என்ன ப்ராப்ளம்னா the measurement of this oxygen. Okay, so this is somewhat difficult because we have to have the device in our nose and mouth, and we have to find out that volume of air which is inhaled. Okay, அதுக்கப்புறம் we have to take blood sample to find out the concentration of the blood, okay, oxygen in the venous and arterial blood. So இது வந்து this is how we have to find out the cardiac output in fixed method. Okay, so what is the alternative? Okay, so here we cannot properly measure the concentration of oxygen, so அதனால கொஞ்சம் எரர் வரும். இதை வந்து overcome பண்றது we can go for the dye dilution method. Okay, somewhat advanced than the fixed method. We'll see that. So இது வந்து dye dilution method. So இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த டயக்ராம் பார்க்கலாம். ஸோ டை டைல்யூஷன் மெத்தடில் அந்த பேரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த ஆக்சிஜன் ஆஸ் அ பேராமீட்டர் டு ஃபைண்ட் தி கார்டியாக் அவுட்புட், இங்கே டை டைல்யூஷன் மெத்தடில் என்ன பண்ணணும்னா வில் இன்ஜெக்ட் சம் டை. ஓகே, there are different combinations of chemicals, okay, which we can inject into the blood, and we can find out what is the difference in the concentration of the mixture in the blood. Okay, இது வந்து கான்செப்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க. this is indicator dilution method, okay, or dye dilution method. so கான்செப்ட் வந்து வெரி சிம்பிள். இப்போ வந்து ஒரு வால்யூம் ஆஃப் டை எடுத்து இன்ஜெக்ட் பண்றீங்க, then it is going to mix in the blood. okay, how fast it is getting mixed, it is dependent on the cardiac output. இப்போ cardiac output வந்து அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும், அந்த டையும் அந்த பிளட்டும் சீக்கிரம் மிக்ஸ் ஆயிடும். இட் ப்ராப்பர்ட்டி டிஃபர்ஸ். ஓகே, சப்போஸ் கார்டியாக் அவுட்புட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா இட் வில் டேக் மோர் டைம் டு கெட் மிக்ஸ்ட் த டை அண்ட் த பிளட். ஸோ தெர் இஸ் அ ரிலேஷன். ஸோ தட் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்ட் இன் this particular indicator dye dilution method. ஓகே, சில வந்து என்ன பண்றாங்கன்னா we'll try to inject a dye. இது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. we can go some component of radio isotope. ஓகே, ரேடியோ கிரீன் இருக்கு, அதுக்கப்புறம் அயோடைடு இருக்கு, some formulation of radio isotope. அதை யூஸ் பண்ணிட்டு we can find out how it is mixing in the blood, cardiac output. so இதுல வந்து பாத்தீங்கன்னா you can see that they are injecting the blood here. so இதுல வந்து we have to take the upstream. okay, we have to take upstream. maybe in the heart region பாத்தீங்கன்னா upper chamber வந்து இதை வந்து first inject பண்ணுவோம். okay, in the heart region, in the atrium we try to inject the dye. okay, atrium அந்த இடத்துல we inject this dye. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், the dye வந்து ஹார்ட்ல வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்புறம் டவுன்ஸ்ட்ரீம்னா எங்க, from the ventricles. okay, from the ventricles downstreamல we'll try to find out what is the concentration of the dye downstream. okay, so இந்த இடத்துல தான் it is getting mixed. okay, so இதோட ப்ராப்பர்ட்டி வந்து we can use some detector. okay, some detector we have studied in analytical instruments. நீங்க வந்து படிச்சிருப்பீங்க analytical instruments where there are different spectrophotometers படிச்சிருப்பீங்க. அந்த டிவைஸை யூஸ் பண்ணிட்டு I can find out what is the concentration of a particular substance. இங்க வந்து பாத்தீங்கன்னா what is the concentration of the dye. so அதான் இங்க யூஸ் பண்ணுங்க. will be having some
detector here. Downstreamல எதனா ஒரு detector இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு we have to find out the concentration of the dye after mixing with the blood. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரும். இது வந்து அந்த டிடெக்டரோட அவுட்புட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரும். இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஒரு டெட் டைம் இருக்கும். வாட் இஸ் திஸ் டெட் டைம்? பிகாஸ் the dye takes some time to mix with the blood. Okay, there is some transportation delay இருக்கு. ஏன்னா நம்ம இன்ஜெக்ட் பண்றது வந்து we are injecting into the atrium. After a time delay we are measuring at the downstream of the heart ventricles. ஸோ ஒரு ஸ்மால் டிலே இருக்கும். அதான் வந்து இந்த டெட் டைம் இருக்கும். அதுக்கப்புறம்னா கிராஜுவலாக அந்த டை வந்து வில் பி கலெக்டிங் ஆன் த டிடெக்டர் சைட். கிராஜுவலாக தில் பி ஹேவிங் திஸ் கர்வ். அதுக்கப்புறம் வில் பி ஹேவிங் திஸ் பர்டிகுலர் ஃபினாமினன். ஓகே, இதான் வந்து இந்த டிடெக்டரோட அவுட்புட். ஓகே, நம்ம டிடெக்டரோட அவுட்புட் இதை யூஸ் பண்ணி தான் கார்டியாக் அவுட்புட்டை we can measure in the indicator dilution method. So in the concept வந்து இதுதான். We have to inject in the upstream of the heart blood, okay, a dye, then we allow to mix it up, then we will try to get the concentration of that chemical downstream. Okay, so இப்போ வந்து இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். This is the formula of the dye dilution method to find out the cardiac output. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா very simple. This is the amount of the dye you inject. Okay, amount of dye we try to inject into the blood. அப்புறம் இங்க இருக்கு பாரு, ஒரு இன்டெகிரேஷன் போட்டு CED of T இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை, the area under the curve. ஓகே, இன்டெகிரேஷனாக ஒன்றும் இல்லை, ஏரியா. ஸோ அந்த ப்ரொஃபைல் ஒன்று வருது இல்லை, போன ஸ்லைடில் பார்த்தோம். we are having this profile. ஓகே, இதோட ஏரியா தான் அந்த டினாமினேட்டர். ஓகே, this area is that integral C dt. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா we'll be getting the denominator. We know the numerator, which is the amount of dye we try to inject. We'll be getting the cardiac output. Simple as that. Okay, so இது வந்து dye dilution method. இது வந்து cardiac output. புரியுதாப்பா? Able to understand? Any doubt here? Oh, sir. Okay, so ரெண்டு important question பார்த்தோம். First one is we try to see what is BP measurement. அதில் indirect methods 3 பார்த்தோம். அப்புறம் cardiac output வந்து measurement of blood, okay, pumped per unit time. cardiac output 4 to 6 liters per minute. அது measurement பண்ண ரெண்டு methods பார்த்தோம். ஒன்று வந்து fixed method based on the consumption of oxygen. Okay, we try to find out the cardiac output. ரெண்டாவது வந்து based on injection of a dye into the bloodstream. அதை பேஸ் பண்ணிட்டு we try to find out the cardiac output. This is indicator dilution method. Okay, last ஒரு இது important இது பார்க்கலாம். The spirometer. So this is for the pulmonary function. Okay, so next important question வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்மனரி ஃபங்க்ஷனுக்கு. இது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பிபியும் கார்டியாக் அவுட்புட்டும் எதுக்குன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிக்கலாம். we can find out whether the heart disorders எதனா இருக்கா, கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் பிபியும் கார்டியாக் அவுட்புட்டும் வச்சு. சப்போஸ் வந்து if you want to find out the problems in the lungs, okay, there will be some pulmonary disorder, lung disorders எதனா இருக்கும், இல்லை lung cancer இருக்கும். they'll be having some problems in doing the ventilation. So அந்த மாதிரி இதுக்கு வந்து we can use the spirometer and find out the lung volumes. So lung volumes na ஒன்றும் இல்லை, how much volume of air we try to take in, how much volume of air we try to expel, carbon dioxide expel. Okay, so that is the lung volumes. இது வந்து பார்த்தீங்கன்னா based on this typical values we can find out whether the patient is having any lung disorder. Okay, so அது மெஷர்மெண்ட் பண்ற டிவைஸ் வந்து ஸ்பைரோமீட்டர். ஓகே,
So spirometer is a device which is used to measure the lung volumes. Okay, so the common problems it can diagnose is asthma. We can find out COPD. Okay, chronic obstructive pulmonary disorder னுவாங்க. ஓகே வெரி இப்போ வந்து நீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொரோனா கூட பாத்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் pulmonary disorder தான். ஓகே, whenever this கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் அஸ், இது போயிட்டு என்ன ஆகும்னா லங்ல தான் போய் இருக்கும். ஸோ இட் கிரியேட் சம் இன்ஃப்ளமேஷன் இன் த லங்ஸ். அதனால என்ன ஆகும், வில் பி ஹேவிங் சம் ப்ராப்ளம் இன் டூயிங் த ventilation. Okay, we'll have some pulmonary disease. Okay, it's called a pneumonia. Okay, எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். நிமோனியா, the COPD, இது எல்லாமே டைப் ஆஃப் pulmonary disorder. இதெல்லாம் வந்து we can find out using the spirometer. So this is the instrument used for measuring the lung volumes. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா simple device தான். We'll be having a mouthpiece. We'll ask the patient to inhale and exhale in the mouthpiece. Then we'll try to find out இங்க வந்து we'll be having some standard volumes of air and oxygen here. And if based on the nature of the process, இப்போ வந்து patient வந்து inhale பண்ணாங்கன்னா we'll try to find out how much of air it is being consumed by the patient. So based on that there will be movement in the pen, stylus pen இருக்கும். So at that point we'll be sketching the inspiratory volume. இப்போ வந்து நம்ம ஏரை வந்து inhale பண்ணோம்னா lungs வந்து it is expanding so that we can take in the oxygen. So that is the inspiration process. So that we can find out using the spirometer. அதே மாதிரி we'll ask the patient to exhale. Okay, we'll ask the patient to exhale in the mouthpiece and find out how much air is being expelled out. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா this simple arrangement we can find out what is the expiratory volume. So இது வந்து we can find out the these two and other volumes. என்னென்ன வால்யூம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, so these is a volumes. Okay, different volumes. நிறைய 2 marks கூட கேட்பாங்க. Okay, so these are the standard volumes. What are the different lung volumes? So generally வந்து we'll try to do this tidal volume. Normal inspiration expiration அப்போ we'll be consuming around 500 ml of air. Okay, very small amount of air only we try to use, but our lungs are designed to take in more volume of air. Okay, so this is the tidal volume. Tidal volume is the normal inspiration expiration volume. Then inspiratory reserve volume is over and beyond how much air I can take in. Okay, beyond this tidal volume, that is the inspiratory reserve volume. Then expiration is the how much volume of air you can exhale, carbon dioxide of the amount of CO2 you can exhale, that is expiration. So the expiratory reserve volume na amount of expiration beyond the normal tidal volume. Okay, expiratory reserve volume. அப்புறம் different capacities இருக்கு, combinations of volumes. Okay, we'll be having inspiratory capacity, what is vital capacity, total lung capacity, எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து lung volumes. ஸோ பேஷண்ட் வந்து இப்போ வந்து சப்போஸ் இஸ் செயின் ஸ்மோக்கர்னு வச்சுக்கோ, all the volume values would be reduced because chain smoker cannot inhale and exhale more amount of air. Okay, அப்போனா என்ன ஆகும், இந்த வால்யூம்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். Okay, so this signifies some pulmonary disorder. Okay, அதே மாதிரி if you have a very good healthy lungs na, you will have good volume of this tidal volume, other inspiratory and expiratory volumes. So இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு இடத்துல we can diagnose the particular condition of the patient. Okay, so இது கூட ஒரு common question கேட்கலாம், how to find out the what are the different lung volumes and what is the instrument used to measure the lung volumes. Okay,
இது வரைக்கும் புரியுதாப்பா? ஓகே. ஸோ இந்த செகண்ட் யூனிட்ல இம்பார்ட்டன்ட் இதுதான் பிபி மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கார்டியாக் அவுட்புட்டு, அப்புறம் இந்த ஸ்பைரோமீட்டர். ஓகே, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். புரியுதா? எஸ் சார். ஓகேப்பா, பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வேற சில டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆ, ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா.